குட்டீஸ், ஒரு 7 இலக்க நம்பரை உங்களை எழுத சொன்னேன். எல்லோரும் எவ்வளோ தடுமாறுனீங்க? சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன்டா. எழுதியிருக்கேன் நான் போர்டில் பாருங்கள். அதில் சில ரகசியங்கள் உள்ளது. பார்த்தீங்களா? இந்த நம்பரில் சில ரகசியம் உள்ளது. இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சது யார்? சொல்லு குட்டி. ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணுங்க சபர்னாக்கு. குட்டி, அடுத்த ரகசியம் சொல்லலாமா? யார் கண்டுபிடிச்சிங்க? வாங்க கவின். சூப்பர். 8 வரும். ஓகே, அடுத்தது இன்னொன்று. வருமா? சரி, ஓகே. அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. சூப்பர். பக்கத்தில் இருக்கு. 8 வரலாம். ஓகே, குட், சூப்பர். மோகரிஸ் வாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சூப்பர் சூப்பர், குட். அடுத்தது குட்டி, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர், குட், கிளாப். சொல்லுங்கள். 2, குட், சூப்பர். சரி குட்டி, நம்ம வேறு மெத்தடில் எண்களை ஈஸியாக நம்ம ஒரு 7 இலக்க நம்பர் கோடி வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதை எப்படி உருவாக்கலாங்கிறத சொல்ல போகிறாங்க. எந்த மெத்தட் ஈஸியாக சொல்ல போகிறாங்க. நீங்கள் அக்ஷயா சொல்லுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சதை எழுந்து சொல்லுங்கள் குட்டி. டேட் ஆஃப் பர்த் எப்படி போடலாம் சொல்லுங்கள். 16. ஓகே, குட். அந்த நம்பர் எல்லாம் போட்டால் 7 இலக்கம் வருதா? சூப்பர். 7 இலக்க நம்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க. குட். நெக்ஸ்ட் வேறு மெத்தடு. பூர்ணிமா, ஃபோன் நம்பர் 10 இலக்கம் வருது இல்லையா குட்டி? 10 இலக்க நம்பரை எப்படி நம்ம 7 இலக்கமாக மாற்றலாம்? நம்ம சௌரியப்படி மாற்றிக்கலாம். எப்படி? கழிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 நம்பர் எடுத்துடலாம், அல்லது கடைசியில் இருக்கிற 3 நம்பர் எடுத்துக்கலாம். வேறு எப்படி பண்ணலாம்? சிரவுண்ட் ப்ளீஸ். மற்றவங்க சொல்லுங்கள். 10 இலக்க நம்பரில் ஃபோன் நம்பர் 10 இலக்க நம்பரில் ஒரு நம்பரை விட்டுட்டு இன்னொரு நம்பரை எழுதிக்கலாம். இன்னொரு நம்பரை விட்டுட்டு அப்படி எழுதுனா 5 இலக்கம் வரும். அப்புறம் மிச்சம் 2 இலக்கத்துக்கு 2 ஜீரோ போட்டுக்கலாம். குட், கிளாப் பண்ணுங்க. அருமை அருமை அருமை. சரி, ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம். அடுத்து நம்ம சரி வேறு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லுக்கிட்டே. நம்ம பேரில் வர இனிஷியலை வச்சு ஒவ்வொரு இப்போ எஸ்ஸுக்கு என்ன நம்பர், ஏவுக்கு 1 வர மாதிரி எஸ்ஸுக்கு என்ன நம்பர், அப்படி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பரை உருவாக்கி பண்ணலாம். பிக் கிளாப் கொடுத்துருங்க நம்ம சபர்னாக்கு. சூப்பர். சொல்லுக்குட்டி, அடுத்த மெத்தடு எப்படி வரிசையை சொல்லுங்கள். 3க்கு அப்புறம் என்ன வரும்? அப்படி வரிசையாக வச்சுக்கலாம். அப்போ 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு, 6 மடங்குன்னு வரிசையாக எழுதுனா ஒரு லக்கம் 7 இலக்க நம்பர் உருவாகிரும், 8 இலக்க நம்பர் உருவாகும், 9 இலக்கம், 10 இலக்கம்னு நிறைய உருவாகிரும். வேறு மெத்தடில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அதை சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம். சொல்லுக்குட்டி. எந்த ஃபோன்டா குட்டி? சூப்பர். கிளாப் பண்ணுங்க சுபஸ்ரீக்கு. குட் குட். புதுசாக வருதுடா இப்போ தான். சொல்லுங்கடா குட்டி, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு டேட்டு, நேற்று டேட்டு, முந்தா நாள் டேட்டு, நாளைக்கு டேட்டுன்னு எப்படி வேணாலும் போடலாம். அவங்களுக்கு கிவ் her a big clap. ஓகே, சூப்பர் சூப்பர், குட். ஓகே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சொல்லுங்கள். அதெல்லாம் சேர்த்து எழுதுனா ஒரு லக்கம் ஆயிடும், 7 லக்கம் ஆயிடும் இல்லையா? சூப்பர்டா வேதா. கிளாப் பண்ணுங்க. கிவ் her a big clap. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிலாம் யோசிப்போமா நாங்கள்? 7 நம்பர். இன்னைக்கு தங்க ரேட் என்னடா? ஒரு தோராயமாக சொல்லுங்கள். எவ்வளோ வரும்? 1 லட்சமா?
கோடிலாம் இல்லை, 1 பவுன் தங்கம் எவ்வளோ வைப்ப? 8 கிராமு. 1 கிராமு, ஒரு கிராமு 9005 ரூபா. சூப்பர். 1 கிராம் ரேட்டு சொல்லிட்டாங்க. அப்போ 4 இலக்க நம்பர் வந்துருச்சா? அருமைடா. கிளாப் பண்ணுங்க எல்லாம். அருமை. இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா சொல்கிறியா? என்ன சொல்கிறீங்க? ரெயின்போஸ் கலர்ஸ் தான் 7 நம்பர் வருமே. கலர்ஸோடைய நேம் வச்சு அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டை வச்சு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். எப்படிலாம் போகிறீங்கடா, இன்னும் பெரிய பிக் கிளாப் கொடுத்துடலாம். சூப்பர். இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 7 இலக்க நம்பரை ஒரு 10 உருவாக்கணும். 10 உருவாக்கிட்டு அந்த நம்பரை கால் புள்ளி இடணும். சொல்லியிருக்கோம் இல்லையா? கால் புள்ளி இட்டுட்டு அந்த நம்பருடைய நேம் எழுதணும். இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். நாளைக்கு அந்த கொஞ்சம் யோசித்து பண்ணிட்டு வர்றீங்களா? தேங்க்யூ.